இருடா, புள்ளைங்களை கூட்டினு வரேன். மாமே வந்துரு மாமே என்றபடி முதுகில் வெட்டுக்காயம் பட்ட அந்த ரவுடி செடிகளுக்கு நடுவே ஓட மற்றொருவனும் அவன் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தான். சரத்தும் கத்தியுடன் அவர்களை துரத்தியபடி ஓட அவர்கள் இருவரும் வேகமாக பைக்கில் ஏறி சென்றார்கள். சரத் கோபத்துடன் அந்த பட்டாக்கத்தியை வீசி எறிய அது அந்த பைக்கில் தட்டியவாறு கீழே விழுந்தது. சரத் மூச்சிறைத்தபடி திரும்பி வர மது நெற்றியை பிடித்து கொண்டு சரத்தை பார்த்தவாறு நடந்து வந்து கொண்டிருந்தாள். கைகளில் ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. சரத், என்னால முடியல என்று கூறியபடி மது நெருங்கி வர சரத்தும் தன் தோளை பிடித்தபடி வேகமாக அவளின் அருகில் வந்ததும் மீண்டும் மது மயங்கியபடி பொத்தென்று விழுந்தாள். அந்த வெட்டுடன் ஓடிய ரவுடிகள் ஆட்களை கூட்டி வருவதற்குள்ளாக எப்படியாவது இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று மட்டும் சரத்தின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அவர்கள் மது அருந்திக் கொண்டிருந்த இடத்தில் ஒரு தண்ணீர் பாட்டில் கிடக்க அதை திறந்து சிறிது தண்ணீர் எடுத்து வேகமாக மதுவின் முகத்தில் தெளித்தான் சரத். மது மெதுவாக கண்களை திறந்தபடி சரத்தை பார்க்க, மது ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான், கண்ணை மூடாதீங்க. மது மது ஓகே தானே? இங்கே இருங்க, நான் போய் சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறியவாறு சரத் தன் தோளை பிடித்தபடி வேகமாக ஓட மதுவின் பார்வை மங்கிக் கொண்டிருந்தது. சென்ற சில வினாடிகளில் சரத் வேகமாக தன் ஸ்பிளெண்டர் பைக்கை எடுத்தபடி மதுவின் அருகில் வந்ததும் மது சரத்தின் கையை பிடித்தபடி மெதுவாக எழுந்து கொள்ள முயற்சி செய்ய சரத்தும் மதுவை நன்றாக பிடித்தபடி பைக்கில் ஏறி அமர்த்த அதற்குள்ளாக மழை தூர ஆரம்பித்தது. சரத் மது ஆகிய இருவரும் வேகமாக அந்த வறண்ட காட்டை விட்டு பைக்கில் வெளியேறினார்கள். R2 போலீஸ் ஸ்டேஷன் முன்பாக போலீஸ் ஜீப் வந்து நிற்க திலகா, ஜோசப், நிஷா ஆகிய மூவரும் இறங்கி உள்ளே சென்றார்கள். ஸ்டேஷனில் இருந்த அனைவரும் திலகாவை பார்த்து சல்யூட் அடிக்க திலகா தலையை அசைத்தபடி உள்ளே வேகமாக நடந்து செல்ல பின்னால் ஜோசப்பும் நிஷாவும் உள்ளே செல்லும் போது அங்கிருக்கும் ரைட்டர் நிஷாவிடம், என்னாச்சு? காலையிலே மர்டர் கேஸா? டிவில சோசியல் மீடியால எல்லாத்துலயும் அதுதான் ஓடிட்டு இருக்கு. என்ன, அந்த பாடி எரிச்சு கொண்டு இருக்காங்களாமே என்று கேட்க நிஷா, ஆமாண்ணே, ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டு அப்புறம் கைரேகை அழிக்கிறதுக்காக அந்த பாடி எரிச்சிருக்கான். பக்காவா பிளான் பண்ணி. காலையில இருந்து திலகா மேடம் டென்ஷன்லயே இருக்காங்க என்று பேசிக்கொள்ள அவர்களை கடந்து ஜோசப் திலகா உள்ளே செல்ல திலகா தன் தலையை தடவியபடி, அண்ணே ஒரு டீ சொல்லுங்க என்று அங்கிருக்கும் ஒரு பிசியிடம் சொல்ல அவர் சரிங்க மேடம் என்று சொல்லிவிட்டு வாங்குவதற்காக போக திலகா எதையோ யோசித்தபடி வேகமாக தன் அறைக்குள் சென்று இருக்கையில் அமர அப்போது ஸ்டேஷனுக்கு உள்ளே ஹரி என்ற ஒரு 17 வயது பையன் உள்ளே வர வந்ததும் ஜோசப்பை தேட நிஷா, என்னடா நீ பாட்டுக்கு வந்து யார தேடுற என்று கேட்க ஹரி நிஷாவிடம், அக்கா ஜோசப் அண்ணா இல்லையா என்றதும் நிஷா உள்ளதாண்டா இருக்காரு, வருவாரு இரு என்று கூற ஹரி, அட என்னக்கா ஒரு பிஸி மேன் இப்படி வெயிட் பண்ண வைக்கிறாரு, போயிட்டு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா என்று சலிப்புடன் கூற நிஷா வர வர உனக்கு வாய் அதிகமாயிருச்சு, தோ வந்துட்டாரு பாரு என்று கூற ஜோசப் வந்ததும் ஹரி அவரை நோக்கிச் செல்ல இருவரும் சற்று தூரத்தில் இருந்து சீரியஸாக பேசிக்கொள்ள, அண்ணே என்னாச்சு? டீ சொல்லியிருந்தேனே வந்துருச்சா என்று கேட்டபடி திலகா வெளியே வர ஹரியும் ஜோசப்பும் மும்முரமாக பேசிக் கொண்டிருக்க அவர்களை பார்த்ததும் திலகா, ஜோசப் சார் என்று கூப்பிட்டபடி இங்கே வருமாறு சைகை காட்ட இருவரும் திலகாவின் அருகே செல்ல திலகா, என்ன விஷயம்? ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு ஹரி என்று கேட்க அதற்கு ஹரி, இல்லக்கா நேத்து கவுன்சிலர் தம்பி கேஸ் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதுல ஏதோ ஆக்டிவிட்டி இருக்கான்னு அண்ணன் பார்க்க சொல்லியிருந்தாரு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்றதும் திலகா கலைக்குதனைங்க கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது என்று கூற ஹரி, அப்படி ஒன்னும் இல்லையே, அண்ணன் ஏதாவது வேலை பிஸினா போன் எடுக்காது, அண்ணா நாட் ரீச்சபிள்னு வரதுக்கு வாய்ப்பு இல்லையே என்றதும் திலகா, நான் 2 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ வேணா பாரு, ஜோசப் அண்ணன் கலைக்கு கால் பண்ணுங்க என்று ஹரியை பார்த்தபடி கூற ஜோசப் தன் போனை பார்த்து கொண்டே, என்னோட நம்பரை தம்பி பிளாக் பண்ணிருக்கு, உங்க போனை தெரியுங்களா? திலகா தன் பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து கொடுத்ததும் ஜோசப்
கலைக்கு கால் செய்ய திலகா என்னாச்சு என்று கேட்க ஜோசப் ரிங் போகுது, ஆனா தம்பி எடுக்கல, கட் பண்ணி விடுது என்றதும் திலகா ரிங் போகுதுல்ல, அப்ப நீங்க ஃபோன் பண்ண வேண்டாம். அவனுக்கு சும்மா சும்மா கூப்பிட்டா பிடிக்காது என்றதும் ஜோசப் காலை கட் செய்ய ஹரி என்னாச்சு திலகா அக்கா அந்த கவுன்சிலர் தம்பி கேஸோட ஆக்டிவிட்டி என்றதும் திலகா தலையை பிடித்தபடி டேய், அதை விட ஒரு தலைவலி கேஸ் வந்திருக்குடா, ஒரு மர்டர் கேஸ். அது விஷயமா பேசுதான் உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்கிறது இல்ல உங்க அண்ணன். இப்போதைக்கு ஏசி அதை தான் ஃபாலோ பண்ண சொல்லிருக்காரு, சரியா என்று கூறியதும் ஹரி ஓகே, அப்ப நான் பொட்டியை சாத்திட்டு நடைய கட்டுறேன் என்று கூறியவாறு அங்கிருந்து விடை பெற்றான். மேடம் டீ என்று திலகாவின் அறைக்குள்ளாக ஒரு சிறுவன் வந்து டீயை வைத்துவிட்டு செல்ல திலகா டீயை குடித்தவாறு டிஎன்ஏ ரிப்போர்ட் மற்றும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணுடைய தோளை பற்றியும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணுடைய தோளை பற்றியும் உள்ள குறிப்புகளுக்கு ஏதோ ஒற்றுமை இருப்பதாக திலகா உணர்கிறாள். டாக்டர் ரேகா சொன்ன மாதிரி இந்த பெண்ணோட ஸ்கின்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். எரிந்த பிணம் கண்டெடுப்பதற்கு முன் இரவு. ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் மாடர்ன் டிரெஸ் அணிந்தபடி ஒரு பெண் தாமதமாக வந்து கதவை தட்ட ஒரு ஆண் வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்ததும் எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? மணி 9 ஆச்சு, இத்தோட 25 தடவை கூப்பிட்டேன், போன் எடுக்கல, எவன் கூட போய் சுத்திட்டு வர என்று கோபத்துடன் கேட்க அந்த பெண் நான் நேத்து நைட்டே சொல்லிட்டேன், இன்னைக்கு ஆபீஸ்ல என்னோட ஆர்ட் டிசைன் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதுக்கு பார்ட்டி லேட் ஆகும்னு. சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க என்று கூற அந்த ஆண் போய் சொல்லாத, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் போன் பண்ணி பாத்துட்டேன், அவங்க எல்லாரும் நீ சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிட்டதா சொல்றாங்க, உண்மையை சொல்லு, அந்த ராகேஷ் கூட தானே போய் சுத்திட்டு வர என்று கேட்டதும் அந்த பெண் அங்கிருந்த சில வகையான கலைப்பொருட்களை தூக்கி போட்டு உடைத்தபடி ஐயோ, டெய்லியும் ஏன் அவன் கூட போன இவன் கூட போனேன்னு கேட்டு கேட்டு சாவடிக்கிறீங்க. உங்களால வேலைக்கு போய் ஒரு காசு சம்பாதிக்க முடியுமா? கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, வீட்ல வெட்டியா இருக்கிற உங்களுக்கு ரீசார்ஜ், ஏன் உங்களுக்கு ரெஸ்யூம் அடிக்க கூட காசு நான் தான் தரேன். இப்பவும் ரெஸ்யூம் அடிச்சு தெரு தெருவா சுத்திட்டு தானே இருக்கீங்க வேலை இல்லாம. உங்களுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சும் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு ஏன் இப்படி டெய்லியும் என்ன கொடுமைப்படுத்துறீங்க என்று அவள் அழுதுகொண்டே தலையில் அடித்தபடி கூற அந்த ஆண் ஓஹோ, தாலிய கழட்டி வச்சுட்டு வேலைக்கு போற நீ பெரிய பத்னி மாதிரி பேசுற. சரி, உன்னோட போனை கொடு, உன் போனை பார்த்தா தெரிஞ்சிடும். நானும் நிறைய தடவை நோட் பண்றேன், நீ திடீர்னு போன் எடுத்துட்டு வெளியில போய் பேசுறதும் உள்ள வர்றதும் சிரிக்கிறதும் இப்ப தெரிஞ்சிடும் உண்மை. முதல்ல உன் போனை குடுறி என்று அவளுடைய மொபைல் போனை பிடுங்குவதற்காக வர அவளும் அதை தர மறுக்க அந்த ஆண் வேகமாக அவளின் கைகளில் இருந்து மொபைல் போனை பிடுங்கி வேகமாக அதை உடைத்து எறிகிறான். அந்த பெண் கோபமுடன் இது கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு வாங்கின ஐபோன், அதை உடைச்சிட்டல்ல என்று மேலும் அங்கிருந்த கலைப்பொருட்கள் அத்தனையையும் போட்டு உடைக்க இந்த ஐபோனோட விலை என்னன்னு தெரியுமா? பிச்சைக்காரன், உனக்கு என்ன தெரியும்? மரியாதைய வாங்கி கொடு, சும்மா உட்கார்ந்து இருக்கிற உனக்கு சோறு போட்டு வளர்க்கறேன்ல என்று அவனது சட்டையை பிடிக்க அவளது விரல்களின் நகம் அவனுடைய கழுத்தை தீண்ட அவன் என்னடி ஓவரா பேசுற என்று கத்தியபடி என்று அவளை பிடித்து வேகமாக தள்ளிவிட அவள் தடுமாறியபடி அங்கிருக்கும் சோஃபாவில் விழ தலை பலமாக அடிபடுகிறது. அந்த பெண் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாள். கேளுங்க கொலை ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.